எனக்கு பழக்கமான இடம் என் மெமரி சொல்லுது. இப்போ இது நீதான் உன் மெமரி சொல்லுமே. என்ன ஜீனி, படத்தை பார்த்துட்டு அப்படியே திகைச்சு போயிட்ட போல. இப்ப நீ பார்த்தது உண்மையான தோற்றமா இல்ல இதுவும் மாய தோற்றமா? அது மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். சரியான சந்தர்ப்பத்துல நானே உங்ககிட்ட ஜூலிய பத்தி சொல்லிலான்னு இருந்த மாஸ்டர். மன்னிச்சிருங்க மாஸ்டர். பேசாத. நான் வீடியோ கேமரா வச்சு கண்டுபிடிக்கலன்னா அந்த சந்தர்ப்பம் வந்திருக்காது இல்ல மாஸ்டர். உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, ஒரு நாள் வாசல்ல வந்து ஜூலி நின்னது. நோ, நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம். நீ ஒரு ரோபோ. நான் சொன்னதை கேட்டு அதன்படி நடக்கிற ஒரு எந்திரம். உனக்கு அதிகமான புத்திசாலித்தனத்தை ஃபீட் பண்ணது என்னோட முட்டாள்தனம்னு எனக்கு இப்போ புரியுது. நீ இவ்வளோ தூரம் பேசுறதும் அதுவும் பொய் பேசுறதெல்லாம் டூ மச். உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை போச்சு. ஜீனி, நீ உளவாளியா மாறிட்டியோன்னு நான் உன் மேல சந்தேகப்படுறேன். என் மேல சந்தேகப்படாதீங்க மாஸ்டர். நான் உளவாளி கிடையாது. நான் உண்மையானவன். என்ன நம்புங்க மாஸ்டர். மாஸ்டர், தயவு செஞ்சு ரிமோட் மூலம் என்ன ஆஃப் பண்ணிடாதீங்க மாஸ்டர். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ப்ளீஸ் மாஸ்டர். நோ ஜீனி. ஜீனி, என் பொறுமை எல்லாம் மீறி போச்சு. நான் உன்னை ரொம்ப நம்பினேன். எல்லார்கிட்டையும் பெருமையா சொன்னேன், ஜீனி வெளியில உலவர என்னோட மூளைன்னு. என் பிள்ளை மாதிரி உன் மேல பாசம் வச்சிருந்தேன். நானும் உங்களை என் அப்பா மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் மாஸ்டர். அதை விளக்கி சொல்றதுக்கு என்கிட்ட வார்த்தைகள் ஸ்டாக் இல்ல. நான் நீங்க நினைக்கிற மாதிரி உளவாளி இல்ல. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் எதுவும் நான் பண்ணல. இத நான் சொல்லணும். பொய் சொன்னதுதான் நான் பண்ண ஒரே தப்பு மாஸ்டர். என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர். நீ எதுவும் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. நான் உன்னை ஆஃப் பண்ண போறேன். வேணாம் மாஸ்டர். வேணாம் மாஸ்டர். வேண்டாம் மாஸ்டர். நோ. ஜூலி, வெளியே வா. ஐயோ, மாஸ்டர் பார்த்துட்டாரே. நாமளாதான் மாட்டிக்கிட்டோமா? எல்லாம் எனக்கு தெரியும். வந்து என் முன்னாடி நில்லு. சீக்கிரம் வா. மாஸ்டர். என்ன மாஸ்டரா? நான் உனக்கு மாஸ்டரா? ஆமா. எப்ப நான் ஜீனி கிட்ட மனச கொடுத்தனோ அப்பவே நீங்க தான் எனக்கும் மாஸ்டர்னு முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அந்த அளவுக்கு போயிடுச்சா? நான் உருவாக்கின ஜீனியே பொய் சொல்லி ஏமாத்துது. நீ என்னடானா கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து திடீர்னு என்ன மாஸ்டர்னு கூப்பிடுற. கண்டுபிடிக்கிறேன். நீ யாரு, உன்னை அனுப்புனது யாருன்னு கூடிய சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த சிரமம் உங்களுக்கு வேணாம் மாஸ்டர். பேசக்கூடாது. அப்படியே நில்லு. மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். மாஸ்டர், மாஸ்டர். எனக்கு தெரியாம இந்த 2 ரோபோக்களும் என்னெல்லாம் வேலை பண்ணியிருக்கு. இனிமே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மூசா வீடு பூட்டி இருக்கு. நாட்டாம, எங்களுக்கும் கண்ணு தெரியும். மூசா வீடு பூட்டி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். டேய், நான் சொன்னது பூட்டி இருக்குங்கிற அர்த்தத்துல இல்ல. பின்ன அம்மனி என்ன சொன்னாங்களாக்கும்? ஏன் பூட்டி இருக்குங்கிற கேள்விதான். ஒரே புல்ல இருக்குதுப்பா. எப்படி? டேய் பாலு, இப்ப இந்த வெட்டி பேச்சு எதுக்குடா? முதல்ல வீடு ஏன் பூட்டி இருக்குன்னு யோசிப்போம்.
வந்துட்டான்ப்பா காரியக்கார கால. தம்பி கௌதம், நீ அப்படி ஓரமா போய் உட்காந்து யோசி, தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறோம். டே பாலு, இப்படி எல்லாரையும் வாடுற வேலையை நிறுத்துறியா? ஷபா, முதல்ல நீ வாயை திறந்து பேசுறத நிறுத்து, பயமா இருக்கு. டே பாலு, வீணா என்ன வம்பு கிழக்காத. ஐயோ சந்தியா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, அவனை விடுடி. முதல்ல மூசா ஃபேமிலி எங்க போயிருப்பாங்க நம்ம யோசிப்போம். கௌரி, வேணா கூப்பிட்டு பார்க்கலாமா? ஹே பூசணிக்கா, அதான் வீடு பூட்டி இருக்குன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கூப்பிட்டு பார்க்கலாமான்னு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டயலாக பேசி ராங் கேள்வி கேக்குறேன். இதுக்கு நான் பதில் சொன்னா, பாலு வெட்டி பையன், தெனாவட்ட புடிச்சவன், அதிகம் பேசுறான், இவனுக்கு வெறும் பேச்சு மட்டும்தான், இவனுக்கு மட்டும் வாய் இல்லைன்னா நான் இழுத்துட்டு போயிடும்னு பக்கம் பக்கமா வசனம் பேசி கிளிப்ப. ஐயோ சரி சரிடா, உன் புலம்பல கொஞ்சம் நிறுத்துறியா? பா, அவ தெரியாம வாய் தவறி சொல்லிட்டா. ஐயோ அம்மனி, வாய் தவறி சொன்னா கூட பரவாயில்ல, வாய் தவறி கடிச்சிட்டா அப்புறம் என்ன, உன் தொப்புல சுத்தி 13 ஊசி தான். அது நாய் கடிச்சா. அப்போ இவ கடிச்சா? ஊசி எல்லாம் கிடையாது, நேரா சங்குதான். கௌரி, இவனை பேசாம இருக்க சொல்லு, இல்லனா நிஜமாவே கடிச்சிடுவேன். தம்பி கௌதம், கொஞ்சம் பாதுகாப்போடையே இருடா. நீ அவ பக்கத்திலேயே இருக்க, நீ எலும்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு உன் தோலை கடிச்சு துப்பி எலும்பு கவிட்டு போயிட போறாடா. டேய் பாலு, நீ என்கிட்ட மோதாதடா. கௌதம், what are you talking? உன் ப்ரொடெக்ஷனுக்காக நான் சொல்றேன்டா. ஒண்ணும் வேண்டாம். டேய் வேணும்டா. ஸ்டாப் இட். நிறுத்திக்கிறேன். யாராவது கான்செப்ட் பத்தி பேசுறீங்களா? மூசா எங்க போனா? அவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு? யாராவது இத பத்தி யோசிச்சு பாக்குறீங்களா? ஆள் ஆளுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிறீங்களே. கௌரி, இது உனக்கே நியாயமா இருக்கா? அமைதியா இருக்கிறத இப்படி கோவப்பட்டு சொன்னா என்ன அர்த்தம்? What is this? கௌரி, மூசா இங்கலனா வேற எங்க இருப்பான்? ஸ்ரேயா வீட்ல தானே இருப்பான். கௌதம், ஸ்ரேயா வீட்டுக்கு போறதா இருந்தா மூசா மட்டும் தானே போயிருக்கணும். மூசா ஃபேமிலி எங்க போயிருப்பாங்க? கௌரி, ஸ்ரேயா வீட்ல ஏதாவது விருந்துன்னு சொல்லிருப்பாங்க, அதனால வீட்டோட கிளம்பி ஸ்ரேயா வீட்டுக்கு போயிருப்பாங்க. வாங்க, விருந்து முடியறதுக்குள்ள நம்ம போய் செட்டில் ஆயிடலாம். வரலையா? நான் போறேன். வாங்க. சிக்கனா மட்டனா யாருக்கு தெரியும்? கதவு திறந்தோனே ஆளா உள்ள போய் சீட்டை பிடிச்சிடணும். நான் தான் ஃபர்ஸ்ட். சரிடா சரி, ரொம்ப அலையாத, நீயே அங்க நில்லு. என்ன உள்ள யாரையுமே காணோம். உனக்கு மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருப்பாங்கடி. மனுஷனா கொஞ்சம் பொறுமை வேணும் சொல்லிட்டேன். ஏய், நான் வேணா பெல் அடிச்சு பார்க்கட்டுமா? டேய், டென்ஷன் ஏத்தாதடா, மோப்பம் பிடிக்க விடுடா. நான் ஏற்கனவே அடிச்சிட்டேன். முருங்கா ஸ்மெல் கூட அடிக்க மாட்டேங்குதே. ச்சே, என்னது உள்ள யாரையும் காணோம்? ஒருவேளை ஸ்ரேயாவோட ஃபேமிலியும் வேற எங்கேயாவது போயிருப்பாங்களோ? எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன உனக்கு புரிஞ்சுது? ஸ்ரேயாவுக்கு பேச்சு வரணுங்கிறதுக்காக பூதங்கள்லாம் மனுஷங்களை கூட்டிக்கிட்டு பூதலோகத்துக்கு போயிருக்குங்க. மண்ணா கட்டி, ஸ்ரேயாவுக்கு தான் நிரந்தரமா பேச்சு வராதுன்னு மூசா சொல்லிருக்கான்ல. ஆமால. டேய், ஆமாவா இல்லையா? டேய் கௌதம், ஏதாவது ஒன்ன சொல்ற, இதெல்லாம் பழைய டயலாக்டா. ஒன்ஸ் அப்பான் a டைம்ல நானே இதெல்லாம் சொன்னது. இத பார், உனக்கே ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. சரி, ரெண்டு குடும்பமும் எங்க போயிருக்கும்னு நம்ம யோசிக்கலாம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஏய், உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும்? அது இல்ல, இப்ப நம்மளா யோசிச்சா ஓகே, சந்தியா யோசிச்சா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா வரும். டேய், இப்ப நீ என்னடா சொல்ல வர? அது இல்லடா, இப்ப நமக்கெல்லாம் மூளை இருக்கு, நம்ம யோசிக்கிறோம். சந்தியாவுக்கு மூளை இல்லையே, அதான். டேய் குண்டா, ரொம்ப வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கேடா உன்ன. அஜித்தா, தன் வினை தன்னை சுடுமன்னு சொல்லுவாங்க. சோ சாரி. தலடா கௌதம். தத்துவம் சொல்றாராம், தத்துவம். எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட தானே மாட்டணும். அப்பாவா? சந்தியா, நீ விடு. அவன் போனது நிம்மதியா இருக்கு. இப்போ மூசாவோட ஃபேமிலியும் ஸ்ரேயாவோட ஃபேமிலியும் எங்க போயிருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்னதான் இருந்தாலும் 2 நாள் கழிச்சு வந்து பாப்போம் அவங்க இருக்காங்களா இல்லையான்னு. வாங்க. இன்னொரு தடவை பண்ணுங்க. இப்போ நல்லா சுத்துச்சுல. மூசா, ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டேன். நான் போய் டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அங்கிள். சேவா பாத்துக்க. பாத்துக்கிறேன். வரேன் செல்லம்.
என்ன ஸ்ரேயா டூர் ரொம்ப ஜாலியா இருந்ததா? இப்ப வீட்டுக்கு போலாமா? சரியா? சரி, கவலைப்படாதீங்க. இனிமே அடிக்கடி நாம இந்த மாதிரி டூருக்கு வரலாம். ஸ்ரேயா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு gift தர போறேன். அது உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலா செஞ்ச gift. உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். கொடுக்கட்டுமா? ம். இந்தாங்க, வாங்கிக்கங்க. என்னடா ஸ்பெஷல் கிஃப்ட்னு சொல்லிட்டு புக்கு கொடுக்கறானேன்னு பாக்குறீங்களா? பிரிச்சு பாருங்க. பாருங்க. இந்த புக்கு ஒரு மேஜிக் புக். இத நீங்க மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஏன் எல்லா பக்கங்களும் எழுதப்படாம வெள்ளை காகிதங்களா இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த புத்தகத்தை பிரிச்சு நீங்க எந்த பக்கத்தை தொட்டு கற்பனையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதான் நடக்கும். இது ஒரு கற்பனையான மாயாஜால உலகம். முக்கியமான விஷயம், அந்த கற்பனை உலகத்துல உங்களால பேச முடியும். ஆமா, மத்தவங்கள மாதிரி பேச முடியலையே, அதான உங்களோட வேதனை. இந்த கற்பனை உலகத்துல அது கிடையாது. பேசுறதுனால கிடைக்கக்கூடிய எல்லா சந்தோஷத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். மத்தவங்கள மாதிரி உங்களால பேச முடியலையேங்கிற மனக்குறைய நீங்க போக்கிக்கலாம். இந்த புக்கை யார் கண்ணிலையும் படாம பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப எடுத்து பாருங்க. என்ன ஸ்ரேயா, உன்னை பேச வைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. ஏதோ என்னால முடிஞ்ச இந்த மேஜிக் புக் மூலமா கொஞ்ச நேரமாவது உங்களை பேச வைக்க முடியும். இதெல்லாம் வெறும் கற்பனை தான், நிஜம் கிடையாது. கற்பனையில பார்த்துட்டு நிஜத்துல அது நடக்கலையேன்னு ஏங்க கூடாது. என்ன நான் சொல்றது சரியா? எல்லாம் நம்மள மீறி நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அறிவுக்கும் சக்திக்கும் மீறின செயலா இருக்கு. இந்த ஜீனியை நான் மிஷினாவே நினைக்கலையே, மனுஷனாத்தானே நினைச்சேன். இன்னும் சொல்ல போனா நம்ம நண்பனாத்தானே நினைச்சோம். அப்படி இருந்தோம் என்ன இது ஏமாத்திடுச்சு. இத ப்ரோக்ராம் பண்ணும் போதே மனித உணர்வோட படைச்சது நம்மளோட தப்பு. இப்படி நடக்கும்னு யாருக்கு தெரியும்? மிஷின் காதலிக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியலையே. எல்லாம் அந்த ஜூலியால வந்தது. வணக்கங்க. வணக்கம். யாரு? மளிகை கடைக்காரருங்க. ஓஹோ, போன மாசம் பாக்கி வசூல் பண்ண வந்திருக்கேங்க. அப்படியா? பில்லுங்க? பில்லு கொடுத்துருக்கேங்க. நீங்க யார்கிட்ட கொடுத்தீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. எவ்வளவுன்னு சொல்லுங்க. கணக்கு என்கிட்ட இல்லைங்க. பில்லில் அமௌண்ட் இருக்கு. ஜீனியை கூப்பிடுங்க, அது கரெக்டா சொல்லும். ஜீனி இல்ல. ஏன் சார், என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். மொத்தம் பணம் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. ஆளு பணம் எவ்வளவுன்னு தெரியலங்கிறான்.
கணவனை ஏமாத்திர வேண்டியதுதான். சார் 5575 ரூபா சார். 5575 ரூபாயா? ஆமாங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா ஜீனியை கேளுங்க. ஆ, நீ நாளைக்கு வா. சரிங்கய்யா. ஆ, போயிட்டு வா. $5575 ஜீனி இல்லைன்ன உடனே கண்டவன்லாம் ஏமாத்துறானுங்களே. என்னப்பா சிலிண்டர் சார். அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா, புக் பண்ணியிருக்கிறீங்க, டெலிவரி பண்ணலான்னு கொண்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, டெலிவரி பண்ணு. ம். எங்க சார் ஜீனியை காணோம்? ஜீனி ஊருக்கு போயிருக்கு. ஊருக்கா? ஆமா, அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்கு. என்ன சார் நீங்க என்ன இருக்கா? ரோபோக்கெல்லாம் ஏது சார் சொந்தம்? இந்த பார், உன் வேலை என்ன? புது சிலிண்டரை வச்சுட்டு பழசை எடுத்துட்டு போனோம், அவ்வளோதான். சரிங்க சார். கொடு. லூசு கிழமை. ஒன்றும் இல்லை. ஜீனி, உன்னையே நம்பிக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப புரியுது.